Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவுல TNPLோட 7வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சிக்கும் மதுரைக்கும். ஸோ இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கரெக்டான சேனலில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஏன்னா நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் போய் சும்மா போய் டெலகிராமில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபேக்கான சேனல்ஸ்லாம் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ அந்த அவங்க அமௌண்ட்லாம் கட்டி அவங்க சேனல் முன்னாடி வர மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணி நம்மளோட கரெக்டான சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எல்லாமே ஃப்ரீயாக தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து ஃபேக்கான சேனல்ஸ் எல்லாமே நான் தான் உண்மையான தமிழ் பில், நான் வந்து காசு வாங்கிட்டு தான் பண்ணுறேன், நீங்கள் ப்ரைம் பண்ணுங்கள், ஒரு 1000 ரூபா கொடுங்க 2000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி காசு வாங்கிட்டு உங்களை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. ஸோ நார்த் இந்தியன்ஸ். ஸோ கரெக்டான சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் XL11 ஆப்பில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்ட்டான ஒரு ஆப்னு சொல்லலாம். ஸோ XL11 ஆப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உள்ள இன்வைட் கோடை வச்சு நீங்கள் வேறு யாரை ரெஃபர் பண்ணாலுமே உங்களுக்கு லைஃப் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா 10% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன்ஸ் தராங்க. அதாவது கம்பெனிக்கு உங்கள் மூலியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாடுறாங்க இல்லைங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்டுலேருந்து கம்பெனிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் போதோ அதிலேருந்து 10% வந்து உங்களுக்கு லைஃப் டைமாக கமிஷன் தராங்க. தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய டெபாசிட்டுக்கு அவங்க GST சார்ஜஸும் அவங்க கொடுப்பதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு டெபாசிட்டுக்கு 100% வரைக்கும் அவங்க போனஸும் தராங்க. ஸோ லெஸ் காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், அது இல்லாமல் லெஸ் காம்படிஷன் வைஸ் பார்க்குறப்ப இதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். யூசர்ஸ் பேஸ் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால காம்படிஷனும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் யூசர்ஸ் பேஸ் ரொம்ப 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 கம்மி அப்படிங்கிறப்போ நம்மளால் வந்து இங்கே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டில் வின் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு வந்து 350 வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் வரவங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவ் 6Gயில் வந்து ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, செகண்ட் ரேங்க் வரவங்களுக்கு. ஸோ அடுத்ததாக சாம்சங் வந்து அல்ட்ரா கொடுக்குறாங்க, தேர்ட் வரவங்களுக்கு ஐஃபோன் தராங்க. ஸோ OnePlus, தென் இது மாதிரி நிறைய ப்ரைஸஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு வந்து அவங்க ப்ரைஸ் மணியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூசர்ஸ் பேஸும் கம்மி, ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் வரக்கூடிய ஒரு நியூ ஆப். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 9th ஜூலை இரவு 7:15 இந்த மேட்ச் நடக்குது. 7:15 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் சேலத்தில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் திண்டுக்கலுக்கும் சேலத்துக்கும் நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூசர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்காரு. ஸோ 7.5 lakhs வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே போல் ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்குறப்போ ஒரு 2 பேர் வந்து ட்ரீம் டீம்லேயே அவங்களுக்கு இல்லை. ஸோ டீமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ட்ரீம் டீம்லேயே இல்லை. இருந்தாலும் அவரால் வந்து வின் பண்ண முடியுது. ஏன்னா TNPயில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் ட்ரீம் 11 யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளால் ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஓரளவு கால்குலேட் பண்ணி போட்டோம்னாவே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ எதுக்காக இந்த வின்னிங்ஸை உங்கள் யூசர்ஸ், நான் என்னோட யூசர்ஸ் வின் பண்ணது எதுக்காக நான் இங்கே ஷேர் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ட்ரீம் 11 ஃபேக்கா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் வின் பண்ண முடியுங்கிறத ஒரு சும்மா ஜஸ்ட் இதை காமிக்கிறதுக்காக தான். ஏன்னா ஒரு வின்னிங்ஸ் இதை பார்க்குறப்ப தான் அவங்களால அது இது பண்ணிக்க முடியும். என்னோட வின்னிங்ஸ் எல்லாமே நான் நம்மளோட யூடியூப் சேனல்லே கீழே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னோட வின்னிங்ஸ் கிராண்ட் லீக்ல நான் வின் பண்ணது எல்லாமே நான் அதில் போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்களும் பார்த்துட்டு இருந்துருங்க. ஸோ இது வந்து நம்மளோட யூசர்ஸ், இப்போ நான் வின் பண்ணுறத கூட நம்ம ஃபேக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ யூசர்ஸாக வந்து வின் பண்ணியிருக்கா அப்படிங்கிறப்போ நான் அதை டெலகிராம்லேயே போட்டிருக்கேன். அவர் பண்ண வாய்ஸ் மெசேஜுமே நான் வந்து டெலகிராமில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. பிச்சிரிப்பாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆவரேஜான ஸ்கோர்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 145 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான வந்து ஸ்கோராக வந்து இருக்குது. இங்கே வந்து சேஸ் பண்ணுற டீம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வந்து வின் பண்ணிட்டு வராங்க இப்போது ரீசெண்ட் டைம்ஸில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்லைட்லி டர்ன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து டெத் ஓவரில் பால் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க. ஸோ விக்கெட் எடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாமினேஷன் வந்து பண்ணுவாங்க. இதன் அடுத்ததாக ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 6 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் மதுரை வந்து 4 மேட்சும் திருச்சி வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மதுரை தான் வந்து அப்பர் ஹேண்டில் இருக்காங்க ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும். 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் கிரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுன் பி மூர்த்தி தென் வசீம் அகமது 2 பேர் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் மேட்ச் கங்காசீதர் ராஜு வந்து ப்ளே பண்ணல. பை சான்ஸ் கங்காசீதர் ராஜு இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா தமிழ் திலீபன் அவரை வந்து வெளியே எடுத்துட்டு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கங்காசீதர் ராஜு வந்துடுவார். கங்காசீதர் ராஜு ஓப்பன் பண்ணுவார். அர்ஜுன் பி மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 1 down வந்துடுவாங்க. ஸோ அதுதான் காம்பினேஷனாக இருக்கும். அப்படி இல்லை லாஸ்ட் மேட்ச் விளையாட டீமோடய போகிறாங்க அப்படின்னா தமிழ் திலீபன் வந்து 1 down வந்துடுவார். ஷியாம் சுந்தர், அடுத்ததாக ஜாஃபர் ஜமால், சஞ்சய் யாதவ், ராஜ்குமார், ஆண்டனி தாஸ், சரவணகுமார்,
கே விக்னேஷ், அதிசயராஜ் டேவிட்சன், தென் ஈஸ்வரன். ஸோ ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயராக செயல்படுவார். ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஈஸ்வரன் டேரெக்டாக பிளேயிங் லெவலில் இருப்பார். ஸோ செகண்டாக வந்து போல் பண்ண போகிறாங்கன்னா அவர் வெளியே இருந்து அப்புறம் இம்பாக்ட் பிளேயராக வந்து உள்ளே வந்துடுவார். ஸோ இதுதான் வந்து திருச்சியோட பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் அடுத்ததான் மதுரையை பொறுத்த வரைக்கும் ஹரிநிசாந்த் அண்ட் லோகேஸ்வர் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததான் ஜே கௌசிக், உத்தரசாமி சசிதேவ், ஸ்வப்னில் சிங், பி சரவணன், சத்துர்வேட், முருகன் அஸ்வின், அலெக்சாண்டர், குர்ஜப்னீத் சிங். தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ். ஸோ இது வந்து மதுரையோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போது கிராண்ட் லீக்ஸ்க்கு யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ டபுள் ஆப்ஷன்ஸில் இருக்கவங்களாம் யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்ப்போம். ஸோ டபுள் ஆப்ஷன் வைஸ் பார்க்குறப்போ வசீம் அகமது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆயிருக்காரு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பனரில் இருக்கக்கூடிய லோகேஸ்வர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால அவரோட தான் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ வசீம் அகமது வந்து ரொம்ப லோ பர்சன்டேஜாக இருப்பார். ஸோ இப்போ நமக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கார். ஸோ அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மேட்ச் கூட வெரி ஃபர்ஸ்ட் பாலே 6 அடித்து ஒரு நல்ல இன்டென்ட்டோட தான் ஆரம்பித்தார். ஸோ அப்போ வசீம் அகமதுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ஃபயர் நாக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். வெறும் ஒரு 25 ரன்ஸ் அடிச்சிட்டாவே போதுமானது அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துடுவார். ரீசன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸான அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ வசீம் அகமது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் டிஃப்ரென்ஷியல் பிக்காக வந்து தெரிகிறாரு. அர்ஜுன் பி மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப சாலிடான பிளேயருங்க. அந்த இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுத்து அவர் கொஞ்சம் மேபி கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் ஆடணுங்கிற ஒரு மனநிலையில் ஆடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் 1 டவுன் 2 டவுன் வந்த மேட்சஸ் எல்லாத்துலேயுமே அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ரன்னிங்ஸ் வந்துருக்கு. டொமஸ்டிக் லெவலில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அர்ஜுன் பி மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் மேபி கங்காசிதர் ராஜு வந்து அவர் 1 டவுன் 2 டவுன் வராரு அப்படின்னா மஸ்ட் ட்ரைக்கு நீங்கள் வந்து அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ரீசன் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது அவர்கிட்ட இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. தமிழ் திலீபன் நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் மூமெண்ட்டை வந்து கொண்டு கிரியேட் பண்ணுவாருங்க. ஒரு நல்ல ஒரு சாலிடான ஒரு பிளேயர். வேறு வழியில் கங்காசிதர் ராஜுன்னு ஒருத்தர் வந்தாருன்னா மேபி தமிழ் திலீபன் வெளியே போகிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக தான் மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். தென் தமிழ் திலீபனை பொறுத்த வரைக்கும் பின்ச் ஹீட்டராகவும் நிறைய மேட்ச் வந்து செயல்பட்டுருக்காரு. டாப் ஆர்டரில் வரப்போ ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடணுங்கிற ஒரு இன்டென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுவார். மேபி பவர் பிளேயில் ஏதாவது ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா அந்த பவர் பிளேயை பயன்படுத்தி ஒரு 30 ரன் வரைக்கும் அடிப்பார். அதுக்கப்புறம் நியூட்ரலான கேம், அதாவது பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே வராருன்னா அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 15 20 ரன் அப்படிங்கிற ஒரு ரன்ஸ் தான் எதிர்பார்க்க முடியும். 30 ரன்னுக்கு மேலே அடிக்கிறவங்க தான் அந்த ஃபேண்டசி டீமில் வருவதற்கான சான்சஸை பெறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஷியாம் சுந்தர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டவுனில் வரக்கூடிய பிளேயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்றைக்குமே. ஸோ ஷியாம் சுந்தர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரன் வரைக்கும் அடித்தார். ஒரு 2 6 அடிச்சிருக்காரு. ஸோ ஷியாம் சுந்தர் வந்து ஒரு நல்ல இன்டென்ட் இருக்குது, T20 இன்டென்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்கன்னா ஷியாம் சுந்தர் ஒரு மஸ்ட் ட்ரைனே நான் சொல்லுவேன். ஒரு நல்ல ஸ்கோரை பில்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் ஒரு பிக் டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேட் பண்ண போகிறாங்கன்னா ஷியாம் சுந்தருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஜாஃபர் சமாலை பொறுத்த வரைக்கும் ஒரு வெரி ஃபஸ்ட்டு பாலர்ந்தே அக்ரெசிவ் இன்டென்ட் காட்டக்கூடிய ஒரு பிளேயர், நல்லா அடித்து ஆடக்கூடிய பிளேயர். பட் அவரோட டவுன் இந்த மேட்ச் வந்து டோட்டலி வந்து மாறுவதற்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா சஞ்சய் யாதவ் இந்த மேட்ச் கொஞ்சம் டாப் ஆர்டரில் வருவார். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஏர்லியராக விக்கெட் விழுந்துருச்சுங்கிறதுனால ஸோ சஞ்சய் யாதவ் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. பேட்டிங்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னா சஞ்சய் யாதவோட டவுன் கண்டிப்பாக வந்து டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் ஆகிடும். 1 டவுன் ஆர் 2 டவுனே கூட வந்துடுவார். 4 ஓவருமே போல் பண்ணுறதுனால சஞ்சய் யாதவ் ஒரு மஸ்ட் ட்ரை. அப்போ ஜாஃபர் ஜமாலோட டவுன் கீழே வர்றதுனால அவரால் வந்து கடைசி 4-5 ஓவரில் வந்து வெறும் 15-20 ரன் அப்படிங்கிற மாதிரியான ரன்ஸ் தான் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கும். இந்த ஃபேண்டசி டீமில் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ டாப் 6 பேர்த்தில் டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய வசீம் அகமது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்கன்னா ஷியாம் சுந்தர் ஒரு பிக் டிஃப்ரென்ஷியல் பிக் அண்ட் பேட்டிங் வந்து ஒரு 30-35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்சஸ் இருக்குது. தென் சஞ்சய் யாதவ் அவரோட 4 ஓவருமே போல் பண்ணுறாரு. தென் வந்து பேட்டிங்கில் இந்த மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண போகிறாங்கன்னா டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் ஆயிடுவார். அப்படிங்கிறப்போ ஒரு மஸ்ட் ட்ரை. டாப் 6 பேரில் இந்த 3 பேரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ தமிழ் திலீபன் அண்ட் ஜாஃபர் ஜமால் 2 பேர்த்து நம்ம ஒரு 15 ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அர்ஜுன் பி மூர்த்தி. ஸோ இந்த அர்ஜுன் பி மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் 1 டவுன் ஆர் 2 டவுன் அந்த ரேஞ்சில் வராரு. பை சான்ஸ் கங்காசிதர் ராஜு வந்துடுறாரு டாப் ஆர்டருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு கீழே வராருன்னா அவருக்கு வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஷியாம் சுந்தருக்கு பதிலாக. அதுவே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 20 ரன்ஸ்குள்ளே தான் அவர் அடிப்பதற்கான சான்சஸ் வந்து இருக்கும். பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து சரவணகுமார், அதிசயராஜ் டேவிட்சன் அண்ட் ஈஸ்வரன் இந்த 3 பேரும் தான் வந்து
பிரைமரி பவுலராக இருக்காங்க அந்த டீமில். சஞ்சய் யாதவ் அவரோட 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு, ஈஸ்வரன் அவரோட 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு, அதிசயராஜ் டேவிட்சனும் சரவணகுமார் இந்த 2 பேர் வந்து 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த 4 பிளேயர், அதாவது சஞ்சய் யாதவ், ஈஸ்வரன், அதிசயராஜ் டேவிட்சன், சரவணகுமார் இந்த 4 பிளேயரும் அந்த டீமோட பிரைமரி பவுலர்ஸாக இருக்காங்க. ஸோ இதில் சஞ்சய் யாதவ் 4 ஓவரை பவுல் பண்ணிடுறாரு, ஈஸ்வரன் 4 ஓவரை பவுல் பண்ணிடுறாரு. 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் பர்டிகுலராக ஈஸ்வரன் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த 4 ஓவரை அதிசயராஜ் டேவிட்சன் அண்ட் ஈஸ்வரன் இந்த 2 பேரும் தாங்க பவுல் பண்ணுறாங்க டெத் ஓவர்ஸில். ஸோ இப்போ போத் இன்னிங்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் அதிசயராஜ் டேவிட்சன் அண்ட் ஈஸ்வரன் 2 பேர் தான் பவுல் பண்ணுறாங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டாக பவுல் பண்ணாலும் இவங்க 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். அந்த 16 ஓவருக்கு அப்புறம் கடைசி 4 ஓவரில் நாங்கள் 2 பேர் தான் பவுல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் தான் லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் லாஸ்ட் மேட்ச் ஈஸ்வரன் வந்து 6 விக்கெட் வரைக்கும் எடுத்தார். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சஞ்சய் யாதவ், அதிசயராஜ் டேவிட்சன் அண்ட் ஈஸ்வரன் இந்த 3 பேர்த்தை வச்சு நீங்கள் ஒரு காம்பினேஷனாக நீங்கள் டீமை உருவாக்கிக்கலாம். அதுவே வந்து செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஈஸ்வரன், சஞ்சய் யாதவ், சரவணகுமார் இந்த 3 பேர்த்தை வச்சு நீங்கள் ஒரு காம்பினேஷனாக வந்து நீங்கள் ஒரு டீமை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கும். ராஜ்குமார் பேட்டிங்கில் அந்த கடைசி ஒரு 3 ஓவர் 4 ஓவர் ஸ்லாக் ஓவர்ஸில் வந்து ஒரு அடிச்சு ஆடக்கூடிய இன்டென்ட்டை கொண்டவர். ஒரு 15லேருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் தான். பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்டனி தாஸ், சரவணகுமார், விக்னேஷ், அதிசயராஜ் டேவிட்சன், ஈஸ்வரன், சஞ்சய் யாதவ் இப்படி 6 ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் ராஜ்குமார் 7வது ஆப்ஷன். இந்த 6 பேர்த்துக்கும் பெருசாக விக்கெட்ஸ் எதுவும் விழலைங்கிற பட்சத்தில் ராஜ்குமார் கொடுப்பாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி கிட்டத்தட்ட ஒரு 95% ராஜ்குமாருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆண்டனி தாஸ் இப்போ சரவணகுமார் 3 ஓவர், தென் ஈஸ்வரன் அதிசயராஜ் டேவிட்சன் 3 ஓவர், மீதி இருக்க 2 ஓவர் வந்து ஆண்டனி தாஸ்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஆண்டனி தாஸ் இந்த மேட்ச் வந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். மிடில் ஓவர்ஸில் வந்து கொஞ்சம் பவுல் பண்ணிட்டு போயிடுவார். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட், தென் வேறு எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது அவருக்கு இருக்கிற மைனஸ். ஸோ சரவணகுமாரை பொறுத்த வரைக்கும் செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்கன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதிசயராஜ் டேவிட்சன், விக்னேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சஞ்சய் யாதவ் போத் இன்னிங்ஸ்லையும், ஈஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா போத் இன்னிங்ஸ்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரை. ஸோ மதுரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூவில் நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ முருகன் அஸ்வின் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மஸ்ட் டை கேட்டகரி. கேப்டனுக்கே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட்டும் எடுத்திருந்தார் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி. கடைசியாக வந்து ஒரு 3 6 அடித்து வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 or 2 ஓவர் முருகன் அஸ்வின் பவுல் பண்ணுவார். ஸோ அது ஒரு வேலிட் பாயிண்ட். தென் சேஸ் பண்ணுறப்போ அவர்கிட்ட வந்து கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பேட்டிங்கில் கிடைக்குங்கிற மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பண்ணியிருந்தார். ஸோ இந்த மேட்சுக்கான ஆப்ஷன் வைஸ் பார்க்குறப்போ ஹரிநிசாந்த், லோகேஸ்வர் 2 பேரும் இந்த இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹரிநிசாந்தை பொறுத்த வரைக்கும் அஸ் அ பிளேயராக அஸ் அ பேட்ஸ்மேனாக வரக்கூடிய ரன்ஸ் மட்டும்தான், வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது அவருக்கு இருக்கக்கூடிய மைனஸ். பட் கரண்ட்டில் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ அவரோட பேட்டிங்லேருந்து நம்ம ஒரு 25லேருந்து ஒரு 30 ரன்ஸ்க்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஸோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் வைஸ் பார்க்குறப்போ ஸ்பின்னர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக ஆடிடுவார். ஃபாஸ்ட் பவுலர்ஸில் அந்த இன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் 5 ஓவர் வந்து அவர் ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஸோ ஃபாஸ்ட் பவுலர் குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சுருக்காங்க. ஸோ ஈஸ்வரன் நிறைய ஸ்லோவர் டெலிவரி ட்ரை பண்ணுவார். நல்ல லைன் லென்த்தில் பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஈஸ்வரன் இருக்கார். தென் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதிசயராஜ் டேவிட்சன் நல்ல ஒரு மலிங்கா ஸ்டைலில் பவுல் பண்ணக்கூடிய நல்ல வேகத்தில் துல்லியமாக பவுல் பண்ணக்கூடியவர் இருக்கார். சரவணகுமார் இருக்கார். ஸோ பவர் பிளேயர் சரவணகுமாரை வந்து அந்த அவரோட ஸ்விங்கை வந்து நல்ல வேகத்தை வந்து ஆடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ மேபி பவர் பிளேயில் சரவணகுமார் ஹரிநிசாந்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கலாம். பட் லோகேஸ்வரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல இன்டென்ட்டை காட்டினார். இந்த மேட்சும் அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய ரன் வரல அப்படின்னாலுமே வெறும் 20 ரன் அடிச்சிட்டாருனாவே போதுமானது. அந்த விக்கெட் கீப்பர் மூலிமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸை வச்சு லோகேஸ்வர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேண்டசி டீமில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த சின்ன அட்வான்டேஜஸ் வந்து ஹரிநிசாந்துக்கு இல்லாததுனால லோகேஸ்வர் வந்து ஒரு சேஃபான ஆப்ஷனாக தெரிகிறாரு. ஜே கௌசிக் லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணியிருந்தார். இந்த மேட்ச் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கானா கண்டிப்பாக இருக்கும். ரீசன் இதே டீமோட போனாங்க அப்படின்னா 2 ஃபாஸ்ட் பவுலர் தான், அதாவது குர்ஜப்ரீத் சிங்கும் தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ், இந்த 2 பேரும் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்காங்க. அப்போ 3வது ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் ஜே கௌசிக் தான். அப்போது குர்ஜப்ரீத் சிங்கை வந்து மினிமம் அவரோட 3 ஓவர் வந்து பவுல் பண்ணிவிடுவார். சங்கர் கணேஷ் லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தார். இந்த மேட்சும் ஒரு 3 ஓவருக்கும் பவுல் பண்ணுவார். மீதி இவங்க 2 பேர் இருந்து மீதி இருக்கிற 2 ஓவரை வந்து கௌசிக் பவுல் பண்ணிடுவார். ஸோ 2 ஓவரில் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட். தென் 1 down வர்றப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஜே கௌசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக வந்து தெரிகிறாரு போத் இன்னிங்ஸ்லுமே.
உத்தரசாமி சசிதேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாப் ஆர்டரில் ஏர்லியராக 2 விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி ஒரு ஒன் சைடு, அதாவது ஹரிநிஷாந்த் கௌசிக் இல்லைனா ஹரிநிஷாந்த் லோகேஸ்வர் இந்த 2 விக்கெட் ஏர்லியராக விழுந்துரும் நீங்கள் ஒரு டீமை போட்டிங்கன்னா சசிதேவ் மஸ்ட் ட்ரை. இந்த மாதிரி ஒரு ஒன் சைடாக டீம்ஸ் போகிறப்போ அந்த டீமுக்கு பேக் போனாக இருந்து நிறைய மேட்சை வந்து அடித்து காப்பாற்றி கொடுத்துருக்காரு சசிதேவ். ஸோ ஒரு ஒன் சைடு டீம்ஸ்லாம் போடுறீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நியூட்ரலான கேம் போடுறப்போ டாப் 3 பேருமே வந்து ஒரு 10-12 ஓவர் வரைக்கும் நல்லா ஆடிடுறாங்க அப்படின்னா அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணுங்கிறப்போ சசிதேவ் வந்து கொஞ்சம் ஏர்லியராக அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குமே தவிர டாப் ஆர்டரில் ஏர்லியராக விக்கெட் விழுந்துருன்னா இவரோட விக்கெட்டை ஹோல்ட் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோரை வந்து கொண்டு வந்துடுவார். ஸ்வப்னில் சிங் அந்த டீமோட ஒரு பேக் போனாக வந்து இருக்கார். ஸோ ஸ்வப்னில் சிங்கை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் ஓவர் போடுறாருங்க. ஸோ முதல் ஓவரில் 2 ஓவரில் ஏதாவது ஒரு ஓவர் அவர் போல் பண்ணிடுறாரு. குர்ஜப்ரீத் சிங்கும் ஸ்வப்னில் சிங் தான் பவர் பிளேவில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவர்கிட்ட நம்ம மினிமம் 3 ஓவரும் மேக்ஸிமம் 4 ஓவருமே எதிர்பார்க்கலாம் ஸ்வப்னில் சிங். ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்தாருனே போதுமானது. இவர் வரக்கூடிய டவுன் கண்டிப்பாக பேட்டிங்க்கு வந்துடுவார். ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் குயிக் ஃபேர் நாக் ஆடக்கூடியவர். ஸோ கண்டிப்பாக ஒரு 50லேருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ சரவணனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 15 ரன்ஸ்க்குள்ளே எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சத்துர்வேட் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண வைப்பாங்க, தென் செகண்ட் டவுன் வருவார். இப்போ அதாவது அந்த ஸ்கோரை பொறுத்து செகண்டாக பேட் போகிறாங்க அப்படின்னா அவரை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைப்பாங்க, கடைசி வரைக்கும் கொஞ்சம் வச்சு கடைசி வரைக்கும் கொண்டு போனோம்னா இவர் ஒரு நல்ல ஒரு சாலிடான பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கிறதுனால கடைசியில் கொஞ்சம் அப்படியே கொண்டு போவாங்க. இதே ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கிறப்போ இந்த சரவணனுக்கு மேலே சத்துர்வேட்டை வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்படினாலும் போத் இன்னிங்ஸ்லையுமே அவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு 15லேருந்து ஒரு 20 ரன்ஸ் வரலாம் எதிர்பார்க்கறதுக்கு தான் வாய்ப்புகள் மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். ஸோ அடுத்ததான் முருகன் அஸ்வின், அலெக்சாண்டர், தென் ஸ்வப்னில் சிங், இந்த 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. சரவணன் கூட சம்டைம்ஸ் வந்து ஸ்பின்னிங் பவுல் ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ இப்படி 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. 3 பேருமே பிரைமரி பவுலர்ஸாக இருக்காங்க ஸ்பின்னர்ஸில். ஸோ இதில் முருகன் அஸ்வின் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸ்வப்னில் சிங் மினிமம் 3 ஓவரும் மேக்ஸிமம் 4 ஓவர். ஸோ 3 ஓவர் வச்சுக்குவோம், கிட்டத்தட்ட 7 ஓவர் இந்த 2 ஸ்பின்னருமே போட்டுடுறாங்க. அலெக்சாண்டர்கிட்ட ஒரு 3 ஓவர் வரைக்கும் எதிர்பார்ப்பான். ஸோ கிட்டத்தட்ட 10 ஓவர்ஸை வந்து இந்த 3 ஸ்பின்னருமே வந்து பவுல் பண்ணிடுறாங்க. இதில் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்வப்னில் சிங்கும் முருகன் அஸ்வினும் தான். ஏன்னா பேட்டிங்கில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க, பவுலிங் ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டெத் ஓவர்ஸ் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் முருகன் அஸ்வினுக்கு 1 ஓவராவது கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் முருகன் அஸ்வின், ஸ்வப்னில் சிங் இந்த 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குர்ஜப்ரீத் சிங்கை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸில் போல் பண்ணுவாருங்க. ஸோ 1 ஓவராவது வந்து அந்த மோஸ்ட் ப்ராப்ளி அந்த 20வது ஓவரை மோஸ்ட் ப்ராப்ளி அவர் தான் போல் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்கன்னா குர்ஜப்ரீத் சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் குர்ஜப்ரீத் சிங், ஸ்வப்னில் சிங், முருகன் அஸ்வின் அண்டு ஜேக் கௌசிக் இந்த 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக வந்து இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ இவங்களுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுவே செகண்டாக போல் பண்ண போகிறாங்கன்னா ஸ்வப்னில் சிங், முருகன் அஸ்வின், அலெக்சாண்டர், ஜேக் கௌசிக் இந்த 4 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களோட டீம்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 13 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 13 பிளேயரை பார்த்தோம் அப்படின்னா ஹரிநிஷாந்த் 1, லோகேஸ்வர் 2, கௌசிக் 3, ஸ்வப்னில் சிங் 4, முருகன் அஸ்வின் 5, குர்ஜப்ரீத் சிங் 6, அலெக்சாண்டர் 7, தென் வசீம் அகமது 8, சஞ்சய் யாதவ் 9வது ஆப்ஷன், சரவணகுமார் 10வது ஆப்ஷன், அதிசயராய் டேவிட்சன் 11வது ஆப்ஷன், ஈஸ்வரன் 12வது ஆப்ஷன். தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஷாம் சுந்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13வது ஆப்ஷனுக்கு வராரு. தென் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுன் பி மூர்த்தி, கங்காசீதர் ராஜு வந்துடுறாரு. அர்ஜுன் பி மூர்த்தி கொஞ்சம் மிடில் ஆர்டரில் வராருன்னா அவரை வந்து நம்ம 14வது ஆப்ஷனுக்கு நம்ம வச்சுக்கலாம். சப்போஸ் கங்காசீதர் ராஜு உள்ளே வந்துட்டார், அர்ஜுன் பி மூர்த்தி தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாருன்னா கங்காசீதர் ராஜு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 14th ஆப்ஷனாக வச்சுக்கிடலாம். இப்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் யாதவ் கிட்டத்தட்ட எல்லாருமே அவருக்கு தான் வந்து கேப்டன் அண்ட் முருகன் அஸ்வினுக்கு வைஸ் கேப்டனாக போயிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். சஞ்சய் யாதவ் அண்ட் முருகன் அஸ்வின் 2 பேருமே சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஆப்டானவங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்கன்னா அதிசயராய் டேவிட்சன் அண்டு ஈஸ்வரன் இவங்க 2 பேருக்கு யாருக்கு வேணாலும் நம்ம ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்வப்னில் சிங்க்கு வந்து ஒன் ஆஃப் கிராண்ட் லீகில் கண்டிப்பாக வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுங்க. ஏன்னா 4 ஓவர் மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர் போல் பண்ணிடுறாரு. முருகன் அஸ்வினுக்கு மேலேயே அவர் கொஞ்சம் டாப் ஆர்டர்லேயே வராரு. ஸோ பவர் பிளேலே 1 or 2 விக்கெட் கூட எடுப்பதற்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்வப்னில் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் கிராண்ட் லீகில் கண்டிப்பாக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஜேக் கௌசிக்
ஸோ 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டா கூட 1 டவுன் வர்றப்போ ஒரு 30 ரன் அடிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வைஸ் கேப்டன் கூட அவர் நல்ல ஒரு ஆப்டான பிளேயராக இருப்பார். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கௌசிக்கு வந்து ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் பண்ணக்கூடிய வசீம் அகமது, ஸோ அவருக்கு வந்து ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை சான்ஸ் இன்றைய நாள் அவருடைய நாளாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 40 ரன் அடித்தார்னா கூட விக்கெட் கீப்பரில் இந்த 1 ஆர் 2 ஸ்டெம்ப் பீட் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக்கு கேப்டன் ஆப்ஷனாக கூட வந்துடுவார். ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க கிராண்ட் லீக்ஸில் அவருக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.